வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா இப்போ அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்ணம்மாவோட அக்கா சொல்றாங்க, நான்லாம் கஞ்சி வச்சு கொடுத்தா அம்மா 2 ஸ்பூனுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க, ஆனா நீ ஊட்டினா நிறைய சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, நீ வேணா பாருக்கா, இன்னும் கொஞ்ச நாளையில அம்மா எழுந்து உட்காந்துருவாங்க, எல்லா வேலையுமே செய்வாங்க, நமக்காக பலகாரம் கூட சுட்டு கொடுப்பாங்க, நான் அம்மாவை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவை பாக்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு மது வராங்க. கண்ணம்மாவோட கண்ணை வந்து முடிக்கிறாங்க. யாருன்னு கரெக்டா கண்டுபிடி கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா அக்கா சொல்றாங்க, ஏய் வாயாடி, நீங்க சின்ன பிள்ளைல பார்த்தது இப்ப எப்படி அவளுக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மாவோட தம்பி போங்க வராரு. மது அக்கா, அவங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நீ வாயாடி மது தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. கண்ணம்மாவோட அக்கா கண்ணம்மாவோட தம்பிட்ட சொல்றாங்க, அம்மாவுக்கு சில டேப்லெட்ஸ் எல்லாம் டாக்டர் கொடுக்க சொல்லியிருக்காரு, அது நம்ம ஊர்ல கிடைக்காதுடா, டவுன்ல போய் வாங்கிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்றாங்க. எனக்குலாம் மேட்ச் இருக்கு, அதுல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரு. அந்த கொடுங்கக்கா, நான் தான் பைக்ல தானே வந்திருக்கிறேன், கண்ணம்மாவும் நானும் ஒன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறோம், நிறைய கதை பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா மது 2 பேருமே இப்போ பைக்ல போயிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல நல்லா படிக்கிற பொண்ணு, நீ ஊரை விட்டு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன படிச்ச அப்படின்னு கேக்குறாங்க மது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல் என்ன படிச்சேன்னு சொல்லு அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. யூஜி முடிச்சிட்டேன், பிஜி கரஸ்ல பண்ணிட்டு இருக்கிறேன், அது வரைக்கும் ஜமீன்ல போய் அப்பப்ப தேவையான வேலைகள் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருந்தாரு, ஆனா நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நீ ஏன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க மது. நீ வேணான்னு சொன்ன அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. என்னோட ஃப்ரெண்டு கண்ணம்மாவை பார்க்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதான் இப்போ நீ வந்துட்டேல, மறுபடியும் அவர் ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க மது. இதுக்கிடையில அங்க இருக்கிற ஒரு லேடி சித்ரா அப்படின்னு இன்னொரு லேடியை கூப்பிடுறாங்க. கண்ணம்மா வேகமா திரும்பி பாக்குறாங்க. மது சொல்றாங்க, அவங்க ஒண்ணு கூப்பிடலையே, சித்ரான்னு தானே கூப்பிட்டாங்க, நீ எதுக்கு திரும்பி பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. மது மனசுல நினைக்கிறாங்க, சித்ரா கண்ணம்மா ரெண்டுமே ஒரே மாதிரி உச்சரிப்பு வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சித்ரான்றது 3 எழுத்து, கண்ணம்மான்றது 5 எழுத்து, எப்படி சொல்லி பார்த்தாலும் ஒத்து வரலையே, உண்மையிலே வந்திருக்கிறது கண்ணம்மா தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததா சௌந்தர்யா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சௌந்தர்யாவோட அன்னை சௌந்தர்யாட்ட சொல்றாரு, நம்ம வெண்பா படிப்பை முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல ஊருக்கு வந்துருவா அப்படின்னு சொல்றாரு. அவ வந்ததும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், பாரதி தம்பிக்கும் இப்ப பொண்ணு தேடிட்டு இருக்கிறோம்ல, எதுக்கு தனித்தனியா பார்த்துட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்றாரு. ஆனா சௌந்தர்யா சொல்றாங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னே அப்படின்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே இவன் கிழக்குன்னு சொன்னா அவ மேற்குன்னு சொல்லுவா, இவன் வேணும்னு சொன்னா அவ வேணான்னு சொல்லுவா, 2 பேருக்கும் ரசனை ஒத்து வரலனே அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷமா 2 பேரும் ஒட்டு இல்லாம உறவில்லாம தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முறப்பையன் முறை பொண்ணுன்னு பழைய காலத்து ஆள் மாதிரி யோசிச்சு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை நாசமா போயிருனே அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாரதிக்கு வேற பொண்ணே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சௌந்தர்யா. மது இப்போ ஒரு அணை பக்கத்துல வண்டியை நிப்பாட்டுறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாங்க. நல்ல ஞாபகம் இருக்கே அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அது சொல்றாங்க, நம்ம ஊர் எல்லை வரைக்கும் வந்து தோப்பு தரவெல்லாம் சுத்திட்டு இந்த இடத்துல ஒரு இடத்துல நின்னுதான் நம்ம குளிப்போம், அது எந்த இடம்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா எந்த பக்கம் சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே கையை நீட்டுறாங்க. மது சந்தேகமா பாக்குறாங்க. இந்த பக்கம் இல்ல, அந்த சைடு தான் நம்ம நின்னு குளிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. கூட அந்த செவத்துல ஏறி உட்காருவேயே மது அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல கண்ணம்மா, நீ என்னோட கண்ணம்மா தான், உனக்கு எதுவுமே மறக்கல அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க மது. பாட தப்புச்சேன் அப்படின்னு கண்ணம்மா நினைக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.